பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்தையும் 11 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் விரும்பும்படியாக ஒரு ஜெபத்தை அந்த தாயார் செய்கிறதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள ஜெபமாயிருந்தாலும் அதை நாம் புதிய ஏற்பாட்டிலே சற்று சிந்தித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து ஜெபம் பண்ண நமக்கு ஒரு வாய்க்காலாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த அன்னாள் என்பவள் தேவனை நோக்கி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை செய்கிறாள். அங்கு வேத வசனத்தை பார்க்கிறோம், ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பொருத்தனை செய்து தேவனோடு நடக்கிற பரிசுத்தவான்களை, நீதிமான்களை நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே. ஆனால் நாம் இப்பொழுது வாழுகிற காலம் புதிய ஏற்பாட்டு கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோம். நாமும் அந்நாள் எப்படி ஜெபம் செய்து ஒரு கற்பத்தின் கனியை, ஒரு குழந்தையை பெற்று தேவனுக்கென்று எப்படி வழிநடத்தினாலோ அதே போல நாமும் இந்த நாட்களிலும் நாமும் பொருத்தனை இல்லாமல், ஒரு ஒப்புக்கொடுதல் இல்லாது போனால் ஒரு உடன்படிக்கை நிமித்தமாக தேவனோடு நம்முடைய உறவை பலப்படுத்தி கொள்ளலாம். அதனால்தான் அங்கு அன்னாளுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அங்கே ஒரு வசனத்தை ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 15வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அங்கே இந்த அன்னாளுடைய ஜெபத்தை பார்த்து அவர்கள் வேறு ஒரு விதமாக அந்த ஜெபத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். இவள் குடித்துவிட்டு புலம்போது போல, அலம்போது போல அவர்கள் பார்த்தவுடனே அவள் சொல்லுகிறாள், இல்லை, நான் மனக்கிலேசம் உள்ள சகோதரி. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனக்கிலேசம், அதாவது மனக்கிலேசம் என்னவென்றால் இருதயத்திலே நமக்கு மிகுந்த துக்கம் இல்லாது போனால் மிகுந்த அவமானம். இப்போ உங்களுக்கு நார்மலாக விளங்கிக் கொள்வீர்கள், துக்கம் என்றால் சகிக்க முடியாத துக்கங்கள், ஒரு மரண இழப்பின் நேரமாக இல்லாது போனால் நாம் விரும்பின காரியங்கள் நம்முடைய கைகூடி வரவில்லை என்றால் மிகுந்த துக்கம் வரும். இல்லாது போனால் நம்மை பார்த்து பிற சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து ஏதாவது நம்மை அவமானப்படுத்தினால், நம்மை துன்பப்படுத்தி நாம் கண்ணீர் வடிக்கும்படியான காரியங்களை செய்தால் அதான் அந்த மன கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருந்தால் அந்நாளைப் போல நீங்கள் மனம் கசந்து துக்கித்து அழுது தேவனிடத்திலே, இந்த கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டிய அவசரம் இப்பொழுது இல்லை. இது நன்கு புரிந்திருக்க வேண்டும். என்னவென்றால் நாம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அறியாதவர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால் அந்நாளைப் போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி
அழுது புலம்பி வஸ்திரங்களை கிழித்து சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுது தேவனிடத்திலே நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசரமில்லை. ஏனென்றால் நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாயிருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நமக்கும் கடவுளுக்கும் நேரடியாக தொடர்புகளை உண்டு பண்ணக்கூடிய விதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே கிரியம் கொடுத்து நம்மை தூக்கி மீட்டு விட்டிருக்கிறார். அதனாலே நாம் ஆண்டவரை நோக்கி அழுவதோ இல்லை அழுது ஜெபிப்பதோ தவறு என்று நான் சொல்லவில்லை. சிலர் அழுது ஜெபிப்பார்கள். ஏனென்றால் தேவன் செய்த நன்மைகளை, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி ஆவியிலே நிறைந்து அழுது தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். அது தவறல்ல. ஆனால் நான் சொல்லுகிற கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்நாளுடைய ஜெபத்தை போல இன்றைக்கு நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டியதல்ல. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு உரிமை இருக்கிறது. நம்மை நாம் நிதானித்து தேவனை நோக்கி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.